ஐம் சாரி. நான் எத்தனை திருமணங்கள் அந்த ஃபோன் பேச்சிலே தடைப்பட்டு ஒன்றுமெல்லாம் போயிருக்குங்கிறத நான் கண்கூட பார்த்தாலும் தாய்மார்கள் சொல்லி அந்த அம்மா குழந்தைக்கு என்ன பார் இப்படி வச்சு இப்படி தள்ளணும், இப்படி தள்ளிட்டிங்கன்னா அது நடக்கும். கடல் ஆழம் காணினும் காணலாம், மடவா நெஞ்சத்து ஆழம் காண்பது அரிதுன்னா. குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க அறிவான செல்லங்கள், என்னுள் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று தீர்காயுசாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். தீர்காயுஸ் பவர், தீர்காயுஸ் பவர், தீர்காயுஸ் பவர். இந்த திருமண தடைகள்ங்கிறது இப்போ நிறைய கேள்விப்படுறேன். திருமணம் ஆனாலும் தடை வந்துடுது, திருமணத்துக்கு முன்னாலே தடைகள் வந்துடுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரை என்ன பண்ணுவாங்க, நிச்சயம் பண்ணியாச்சு பேசுங்க ஃபோன்லன்றாங்க. கண்ணில் அங்கே தான் வேணையே. ஐம் சாரி. நான் எத்தனை திருமணங்கள் அந்த ஃபோன் பேச்சிலே தடைப்பட்டு ஒன்றுமெல்லாம் போயிருக்குங்கிறத நான் கண்கூட பார்த்தாலும் நிஜமாக சொல்கிறேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். பிகாஸ் த ப்ராப்ளம் ரேசஸ் வைல் டாக்கிங். ஏன்னா அவங்க முன்னாலே பேச ஆரம்பிக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னை அறியாமல் வாட் டு டாக்குன்னு தெரியாமல் தன்னுடைய ஈகோவை வெளியே விட்டுறாங்க. தென் தேவில் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் டயக்னோஸ் பண்ணிடுறாங்க, இது நமக்கு கெமிஸ்ட்ரி ஒத்து வராது அப்படின்ட்டு. நான் ஃபிசிக்ஸை விட்டுறாங்க, ஏன்னு தெரில. எல்லாரும் கெமிஸ்ட்ரி மட்டும் தான் ஒத்து பழங்குறாங்க. ஐ டோன்ட் நோ வை. ஓகே, ஃபிசிக்ஸ் சரியாக இருக்கா என்னன்னு தெரியலை. ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரி ஒத்து வரலங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி 1-2 கேஸ் பார்க்கல, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேசஸ் நான் பார்த்த பிறகு தான் இன்றைக்கி திருமண தடைகள் நீக்க ஒரு பரிகாரம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இன்னொன்று, திருமணம் ஆன பிறகும் தடைகள் இருக்கக்கூடாது இல்லையா? திருமணம் ஆகிறது ஒன்று, திருமணம் ஆன பிறகும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நிச்சயம் பண்ணுறீங்களா? எங்கள் காலத்துல எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னால் நிச்சயம் இருக்கும், அவ்வளோதான், முடிச்சிடுவாங்க கதையை. சரி, அதான் போச்சுன்னா பேசுறதுக்கு எங்களுக்கு டெலிஃபோன் அந்த காலத்தில் பேச்சா பீச்சா ஒன்றும் பேச்சும் கிடையாது, மாச்சும் கிடையாது. புரிஞ்சுதா? ஒன்றும் கிடையாது. லெட்டரே இருக்காது, லெட்டரும் போட மாட்டாங்க. அதில் அந்த காலத்தில் அலவுட் இல்லை, நாட் அலவுட். ஓகே, ஐ லவ் யூ லெட்டர் எழுதி இருக்க முடியாது. புரிஞ்சிடுச்சுங்களா? அதனால் ஒரு பேசணும் அப்படின்னு தாய் தப்ப பிள்ளை நினச்சிங்கன்னா ஒரு 1 month கொடுங்க, 30 days. ஏன்னா இந்த காலத்தில் செல்ஃபோன் இருக்கிற காலம், சும்மா இருக்க மாட்டாங்க, எதையாவது அனுப்புவாங்க, பேசுவாங்க. அதுவுமே நான் என்ன நினைக்கிறேன், ஒரு கல்யாணம்னு பேசினக்கப்போ ஒருத்தருக்கு ஒரு நாள் உட்காந்து பேசி தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமா பேசிக்கலாமே. நம்ம கரெக்டாக நோட் வைக்கலாம் இல்லை? முன்னாடியே பேசி நீ தப்பு நான் தப்புன்னு சொல்லி சண்டை போட்டுக்கணுமா? சண்டை முதல்ல ஆரம்பிச்சிடணுமா? கொஞ்சம் கல்யாணத்துக்கு அப்புறமே வச்சுக்கோமே. சலிச்சிருப்பீங்கல்ல, இவன் என் பொண்டாட்டி இது என் புருஷன் வேறு வழி இல்லைன்ட்டா இருப்பீங்க. நம்ம கரெக்டாக நாட் இல்லையா கண்ணுங்களா? அதுக்கு தான் நான் சொல்கிறது. நான் பெரும்பாலும் அப்போ தான் சொல்கிறேன், இந்த ஃபோன் நான் ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறது. இட்ஸ் மை திங்க். ஓகே, அது ஆனால் மற்றவங்களுக்கு இல்லைங்க, ஒருத்தர் புரிஞ்சிக்க வேண்டாமா? என்ன புரிஞ்சிக்க போகிறாங்க? அவ்வளோ ஈஸியாக ஒருத்தவங்க இந்த பாருங்க கண்ணுங்களா, கடல் ஆழம், அதாவது சொல்லுவாங்களே, கடல் ஆழம் காணினும் காணலாம், மடவா நெஞ்சத்து ஆழம் காண்பது அரிதுன்னா. ஒரு பொம்பளைய ஒரு கடலில் போய் அளந்தா கூட அது ஆழத்தை அளந்துடலாமா, ஆனால் ஒரு பொம்பளை மனசை மட்டும் அளக்கவே முடியாதுன்னு அந்த காலத்திலேயே சொல்லி வச்சுட்டாங்க. புரிஞ்சுதா? பார்க்கவே முடியாது. அது அப்படி இருக்கும், அடுத்த நிமிஷம் அது வேறு மாதிரி போயிடும். அதனால் வாட் ஐம் டெல்லிங் இஸ் பெட்டர் டு அவாய்ட் சச் டாக்ஸ். தட்ஸ் வாட் மை விஷ். நீங்கள் மற்றபடி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேறையாக இருக்கலாம் இல்லையா? சரி, இப்போ இந்த திருமண தடைகளை எப்படி நிறுத்துக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பாஸ் ஃப்ளவர். பாஸ் ஃப்ளவரில் என்னென்ன? ஸ்வீட் செஸ்னட், வால்நட், ஜென்ஷன், சலாட். ஆச்சா? இந்த ஸ்வீட் செஸ்னட், வால்நட், ஜென்ஷன், சலாட்டம் இதை நீங்கள் கட்டாயமாக எடுத்துக்கிட்டால் நிச்சயமான பலன் கிடைக்கும். 2வது, ஸ்டோன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஸ்டோன் எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜாஸ்பரில் 4418 இதை வாங்கி வச்சுக்கணும். 18 4418 இதை வாங்கி வச்சுக்கணும். ஜாஸ்பரில் விளக்கு. ஓகே, ஜாஸ்பரில் ஏஞ்சல், ஜாஸ்பரில் வால்டு, ஜாஸ்பர் டாலர் ஃபார் ஆல் த கேர்ள்ஸ், கொஞ்சம் ஜாஸ்பர் பிரேஸ்லெட், ஜாஸ்பர் பிரமிட். இதுக்குள்ளே நீங்கள் எதை வேணுமாலும் வாங்கி வச்சுக்கலாம், அத்தனையும் வாங்கியும் வச்சுக்கலாம். புரிஞ்சுச்சா? பெண்களுக்கு அது மட்டும் இல்லை, குழந்தைகள் இல்லாதவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் வச்சுச்சோ எனக்கு இது பயமாக இருக்குது, ஐயப்பா பயமாக இருக்குது, நான் ரொம்ப பயமாக இருக்கேனே, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, எனக்கு எல்லாமே வெற்றி இல்லாமல் இருக்குது
அப்படிங்கிறவங்களும் இதை வச்சுக்கலாம். புரிஞ்சிச்சா? ஜாஸ்பர் வந்து இட்ஸ் ஃபார் த பேசிக் சக்கரா இல்லையா? உங்க பேசிக் சக்கராங்கிற ஒரு அழகாக கொட்டி கொடுக்கும், உங்க தைரியத்தை கொட்டி கொடுக்கும், எல்லாம் கொடுக்கணும்னா அது பேசிக் சக்கரா. அதுக்கு இதை வச்சு வரீங்க. அடுத்தா சார் இப்போ வருவோம். என்ன பரிகாரங்கள் இந்த திருமண தடைக்குன்னு சொல்ல வருவோம். மேஷராசி அவங்க என்ன பண்ணணும்? மேஷராசியில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லணும். ஓம் சுக்ராய நமக. இது மேஷராசி. அடுத்து ரிஷபராசி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஓகே ஓம் அங்காரஹாய நமக. மிதுன ராசி வியாழக்கிழமை அன்னைக்கு ஓம் வ்ரீம் பிரகஸ்பதையே நமக. கொஞ்சா இது மிதுன ராசி. அடுத்தது கடகராசி தினா அல்லது சனிக்கிழமை அன்னைக்கு சொல்லணும். ஓம் சம் சனீஸ்வராய நமக. அவ்வளோதான், ரொம்ப ராசி. அடுத்தது சிம்ம ராசி சனிக்கிழமை ஓம் சம் சனீஸ்வராய நமக. அடுத்தது கன்னிராசி. கன்னிராசிக்காரங்க வியாழக்கிழமை நான் சொல்கிற கிழமைகளை பண்ணால் தான் அது பவர். வியாழக்கிழமை ஓம் வ்ரீம் பிரகஸ்பதையே நமக. அடுத்தது துலா ராசி செவ்வாய்க்கிழமை ஓம் அங்காரஹாய நமக. விருச்சிக ராசி அதுக்கு என்ன பண்ண வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஓம் சுக்ராய நமக. தனுசு ராசிக்கு புதன்கிழமை அன்னைக்கு ஓம் புதாய நமக. அடுத்தது என்ன? மகர ராசி. மகர ராசிக்கு திங்கட்கிழமை ஓம் சோமாய நமக. அடுத்தது கும்பராசி ஞாயிற்றுக்கிழமைக்கு ஓம் ஹ்ராம் சூர்யாய நமக. அடுத்தது என்ன? மீனராசி. மீனராசிக்கு புதன்கிழமை எடுத்துக்கணும். ஓம் புதாய நமக. இந்த மந்திரங்களை அவங்கவுங்க ராசிக்கு எடுத்துக்கணும். எல்லா ராசியும் எடுத்து வச்சுட்டு ஓம் புதாய நமக ஓம் சம் சனீஸ்வராய நமக சான்ஸே கிடையாது. உங்களுக்கு என்னவோ அந்த ராசிக்குரிய கிழமை அந்த ராசிக்குரிய மந்திரம் அதை வச்சு சொல்லலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த ஜாஸ்பரை வச்சுக்கிட்டு அதை வச்சு ஒன்று வச்சு சொல்லிகிட்டே இருக்கலாம். தாய்மார்கள் சொல்லி அந்த அம்மா குழந்தைக்கு என்ன பாரு இப்படி வச்சு இப்படி தள்ளணும், இப்படி தள்ளிட்டிங்கன்னா அது நடக்கலாம். புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி சொன்னீங்கனாலே போதும். இதுலேயே வந்து கட்டாயமாக நடந்துருது நிறையா பேருக்கு. செஞ்சு பாருங்க. ஓகேடா கண்ணுங்களா? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சேனல். குட் நைட் சேனங்களே. பாய்.